தமிழ்நாட்டில் மணல் குவாரி முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறையின் விசாரணைகள் நாளுக்கு நாள் புதிய படிநிலைகளை கடந்து வருகிறது. இந்த ஒட்டுமொத்த விசாரணையில் அமலாக்கத்துறையின் நேற்றைய நகர்வும் முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. மணல் குவாரி முறைகேடு வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு நேற்று ஆஜரான நிலையில் அவர்களிடம் சுமார் 10 மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள 8 மணல் குவாரிகள் உட்பட 34 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2023 செப்டம்பர் 12ஆம் தேதி சோதனை நடத்தினர். குறிப்பாக இதில் தரகர்களாக செயல்பட்டு வந்த தொழிலதிபர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் வராத பணம், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களை முடக்கி பல்வேறு முக்கிய ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். சுமார் 4000 கோடிக்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சில அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்ட அமலாக்கத்துறை அவர்களுக்கு சம்மன் அனுப்பியது. விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை எதிர்த்து சம்பந்தப்பட்ட ஆட்சியர்களும் தமிழக அரசும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடை பெற்றனர். அவ்வுயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதித்த ஹைகோர்ட்டின் உத்தரவுக்கு தடை விதிக்கிறோம், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு மேற்கண்ட 5 மாவட்ட கலெக்டர்களும் நேரில் ஏப்ரல் 25ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர். தீர்ப்பின்படி ஆஜரான திருச்சி கலெக்டர் பிரதீப்குமார், கரூர் கலெக்டர் தங்கவேல், அரியலூர் கலெக்டர் ஆனி மேரி சொர்ணா, தஞ்சை கலெக்டர் தீபக் ஜோகப், வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி ஆகியோர் ஆஜரான நிலையில் திடீரென விசாரணையிடம் மாற்றப்பட்டது. அங்கு 5 ஆட்சியர்களிடமும் சுமார் 10 மணி நேரமாக தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மணல் குவாரி டெண்டர் நடைமுறை விதிகளின்படி பின்பற்றப்பட்டதா, ஒவ்வொரு நாளும் விற்கப்படும் மணல் அளவு எவ்வளவு, அதற்கு முறையான அனுமதி கொடுக்கப்பட்டதா, குவாரியில் உள்ள கண்காணிப்பு கேமரா ஆய்வு செய்யப்பட்டதா, எவ்வளவு பேருக்கு மணல் விற்கப்பட்டுள்ளது, அரசு அனுமதித்த அளவை விட கூடுதலாக மணல் எடுக்கப்பட்டு விற்கப்பட்டதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் கலெக்டர்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒவ்வொரு கலெக்டர்களும் சொன்ன பதில்கள் அனைத்தும் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் அடுத்த கட்டமாக குவாரிகளில் சோதனையின் போது கைப்பற்றிய ஆவணங்களும் ஆட்சியர்கள் கொண்டு வந்த ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் இறுதியில் சிக்கப்போவது யார் யார் என்ற கேள்விகள் அமலாக்கத்துறை விசாரணையை ஒட்டி எழுந்து வருகின்றன.